லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 28வது வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 74, 75 மற்றும் 76வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. உயிரினங்கள், தாவரங்கள், பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலைகள், பேரழிவுகள், கட்டிடங்கள், இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள், நகரங்கள், அருவிகள், பாலங்கள், தீவுகள், தொலைநோக்கிகள், விண்வெளி ஆய்வுகள் அப்படின்னு இந்த உலகத்துல பல தகவல்கள் கொட்டி கிடக்குது. அப்படிப்பட்ட பலதரப்பட்ட தகவல்கள்ல இந்த உலகத்துலேயே சிறந்தத பத்தின பல தகவல்களை இந்த டாப் 10 சீரிஸ்ல வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஓசன் அப்படின்னு அழைக்கப்படுகிற பெருங்கடல்கள் அப்படிங்கிறது இந்த பூமியின் மேற்பரப்பு பகுதியில ஏறக்குறைய 70.8% பரப்பளவு நிரம்பியிருக்கிறதும், இந்த பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில ஏறக்குறைய 97% தண்ணியை கொண்டிருக்கிற மிகப்பெரும் உப்புநீர் நிலையா இருக்கிற இந்த பெருங்கடல்கள் தான் பூமியோட நிலப்பரப்புகளை பிரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. கனடாவிற்கு மேற்பகுதியில ஆர்க்டிக் பெருந்தீவு கூட்டம் உட்பட ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட இந்த ஆர்க்டிக் பகுதியானது ஏறக்குறைய 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய செனோஜோயிக் சகாப்தத்தின் போது, அதாவது கிரெட்டேசியஸ் காலத்துல படிப்படியான கடல் தளத்தின் பரவல் மூலமா இந்த ஆர்க்டிக் பேசன் உருவாச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற 5 பெருங்கடல்கள்ல சிறியதும் ஆழம் குறைந்த பெருங்கடலாவும் குளிர்ச்சியான பெருங்கடலாவும் இருக்கிறது அப்படின்னா அது இந்த ஆர்க்டிக் பெருங்கடல் தான். பூமியோட வடக்கு அரைக்கோளத்துல சரியான வட துருவத்துற ஆர்க்டிக் பகுதியில இருக்கிற இந்த ஆர்க்டிக் பெருங்கடல் ஏறக்குறைய 1,40,56,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவுக்கு விரிஞ்சிருக்குது. ஏறக்குறைய 18,200 அடி ஆழம் கொண்ட மொல்லாய் ஹோல் அப்படிங்கிற இடம்தான் இந்த ஆர்க்டிக் பெருங்கடல்ல மிகவும் ஆழமான பகுதி. சுமார் 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவும் அண்டார்டிகாவும் இரு பெரும் நிலப்பரப்பா பிரிஞ்சு இன்னைக்கு உலக கடற்பயணத்துல மிகவும் ஆபத்தான பயணமான ஒன்னா கருதப்படும் ட்ராக் பேசேஜ்னு அழைக்கப்படும் பகுதி உருவான போதுதான் இந்த அண்டார்டிக் பெருங்கடல் உருவாச்சுன்னு கருதப்படுது. தீர்மானமா வரையறுக்கப்படலன்னாலும் ஏறக்குறைய 2,28,818 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டு உலகின் 4வது பெரிய பெருங்கடல் அப்படின்னு பேரு பெற்றிருக்குது. தென் துருவத்துல இருக்கிற அண்டார்டிகாவை சுத்தியிலும் பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடலின் எல்லைகள் வரையில் நீண்டி இருக்கிற இந்த பெருங்கடல் சராசரியா ஏறக்குறைய 10,730 அடி ஆழத்தை கொண்ட இந்த பெருங்கடலோட அதிக ஆழமான புள்ளி அப்படிங்கிறது ஏறக்குறைய 24,390 அடி ஆழத்துல இருக்கிற சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் எனப்படும் ஃபேக்டோரியன் டீப் அப்படிங்கிற பாயிண்ட் தான். அது மட்டுமில்லாம இங்க நீல திமிங்கலத்தை தவிர ஓர்காஸ் போன்ற பல சுறாக்களும், ஃபர்சீல், லெப்பர்ட் சீல் போன்ற சீல்களும், கோஸ்ட் ஐஸ் ஃபிஷ், நத்தை மீன்கள் உட்பட ஏறக்குறைய 9,000க்கும் மேற்பட்ட உயிரினங்களோட வாழ்விடமாய் இருக்கிற இந்த பெருங்கடல் பகுதியில மட்டும்தான் பெரும்பாலும் பெண்குயின்கள் வாழுதுங்க. ஏறக்குறைய 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதா இந்த பூமியோட ஒரு பகுதியில ஒரே நிலமாய் இருந்த கோண்டுவானா நிலப்பரப்பு பிளந்து பல டெக்டானிக் பிளேட் அதாவது பல கண்டத்திட்டுகளாக பிரிந்தபோதுதான் இந்த இந்திய பெருங்கடல் உருவாச்சுன்னு கருதப்படுது. இந்த இந்திய பெருங்கடல் ஏறக்குறைய 7,05,60,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவோட இந்த பூமியோட மேற்பரப்புல ஏறக்குறைய 1/5 பங்கு பரப்பளவோட உலகின் 3வது பெரிய பெருங்கடலா திகழுது. இந்த பெருங்கடலோட அதிக ஆழமான இடம் அப்படின்னா அது ஏறக்குறைய 24,442 அடி ஆழமான இந்தோனேஷியாவுக்கு தென் பகுதியில இருக்கிற ஜாவா ட்ரென்ச் அப்படிங்கிற பாயிண்ட் தான். துகோங், திமிங்கலங்கள், கடல்பாம்புகள், சுறாக்கள் மற்றும் ஆமைகள் உள்பட ஏறக்குறைய 9,000க்கும் மேற்பட்ட உயிரினங்களோட வாழ்விடமாய் இருக்கிற இந்த பெருங்கடல் பகுதியில மட்டுமே பெரும்பாலும் பெண்குயின்கள் வாழுதுங்க. இந்த இந்திய பெருங்கடல் தான் எண்ணெய், அரிசி, சர்க்கரை மற்றும் பட்டு போன்ற உலகின் மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்களை உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் நிறைய நீர்வழித்தடங்களை கொண்டிருக்குது. உலகத்துல இருக்கிற பெருங்கடல்கள்லேயே 2வது பெரிய இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் ஏறக்குறைய 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதா ஜுராசிக் காலத்தின் போது இந்த பூமியோட பாஞ்சியா நிலப்பரப்பு உடைந்தபோது உருவாச்சுன்னு கருதப்படுது. ஏறக்குறைய 10,65,00,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவோட இந்த பூமியோட மேற்பரப்புல கிட்டத்தட்ட 1/5 பங்கு அதாவது உலக நீரில் சுமார் 29% நீரை தன்னகத்தே கொண்டிருக்குது இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட சராசரி ஆழம் ஏறக்குறைய 11,962 அடி. ஏறக்குறைய 27,490 அடி ஆழத்துல இருக்கிற புரிட்டோ ரிக்கோ ட்ரென்ச் அப்படிங்கிற புறவுன்சன் டீப் பாயிண்ட் தான் இந்த பெருங்கடலோட அதிக ஆழமான இடமாய் இருக்குது.
சராசரியாக சுமார் 20 டிகிரி செல்சியஸ் வரையில தான் வெப்பநிலை நிலவுற இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் உலகத்துல மர்மத்திற்கு பேர் போன பெர்முடா ட்ரையாங்கிலும் இருக்குது. சுறாக்கள், மானாட்டிகள், கடல் ஆமைகள், ஹம்பேக் திமிங்கலங்கள் உள்ளிட்ட ஏறக்குறைய 17,500க்கும் மேற்பட்ட உயிரினங்களோட வாழ்விடமா இருக்குது. இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் காட் மீன்கள், ரெட் ஃபிஷ், ஆடாக், கெளுத்தி, ஹெர்ரிங் மற்றும் மென்ஹேடன் போன்ற உலக மீன்வளத்துல மிகப்பெரிய அளவிலான மீன்பிடி வணிகளம் இந்த கடலை நம்பித்தான் இருக்குது. அது மட்டுமில்லாம திமிங்கலங்கள், சுறாக்கள், நண்டுகள், ஆமைகள், இறால்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கான வாழ்விடமாக இந்த பெருங்கடல் திகழுது. உலகத்துல இருக்கிற பெருங்கடல்களிலேயே முதலாவது பெரியது இந்த பசிபிக் பெருங்கடல். ஏறக்குறைய 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதா இந்த பூமியோட பாஞ்சியா நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு சூப்பர் கண்டம் உடைந்தபோது உருவாச்சுன்னு கருதப்படுது. ஏறக்குறைய 16 கோடியே 52,50,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவோட இந்த பூமியோட மேற்பரப்புல கிட்டத்தட்ட 1/3 பங்கு, அதாவது உலக நீரில் சுமார் 46% நீரை தன்னகத்தே கொண்டிருக்குது இந்த பசிபிக் பெருங்கடல். சராசரியா ஏறக்குறைய 14,042 அடி ஆழம் கொண்ட இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் உலகத்திலேயே மிகவும் ஆழமான பகுதியான ஏறக்குறைய 35,840 அடி ஆழம் இருக்கிற மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிற சேலஞ்சர் டீப் பாயிண்ட் இருக்குது. எரிமலைகள் மற்றும் கண்டத்திட்டு பெயர்ச்சிக்கு பேர் போன ரிங் ஆஃப் ஃபயர் இந்த பசிபிக் படுகையில தான் இருக்குது. பூமியில நிகழ்ற பெரும்பாலான எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம் போன்ற பல அசாதாரணமான நிகழ்வுகள் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல தான் நிகழுது. உலகத்திலேயே பெரிய பவளப்பாறையான கிரேட் பேரியர் ரீஃப் இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்குது. சுத்தி சுறாக்கள், திமிங்கலங்கள், பென்குயின்கள் மற்றும் கடல் நத்தைகள் உள்ளிட்ட ஏறக்குறைய 2.5 லட்சத்துக்கும் மேலான உயிரினங்களுக்கான வாழ்விடமாக இந்த பெருங்கடல் திகழுது. பெருங்கடல்களிலேயும் சிறிய கடல்களிலேயும் உப்புத்தன்மை, கடல் நீரோட்டம் போன்ற தன்மைகள் இரண்டுக்கும் பொதுவாக இருந்தாலும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த உலக மேற்பரப்புல ஏறக்குறைய 70% மேலா இடத்தை பெற்றிருக்கிறது தான் பெருங்கடல்கள் தான். ஆனா கடல் அப்படிங்கிறது ஒரு புறம் நிலத்தை எல்லையாவும், இல்லைன்னா எல்லா பக்கமும் நிலத்தாலேயும் கூட சூழ்ந்ததாவும் கொண்டிருக்கிறது மட்டுமில்லாம ஆழத்தையும் அளவையும் ஒப்பிடும்போது ஓசனை விடவும் ரொம்ப சின்னதா இருக்கும். பூமியின் மையம் அப்படின்னு பொருள்படுற இந்த மத்திய தரைக்கடல் பூமியோட மேற்பரப்புல இருக்கிற கடல் பரப்புல கிட்டத்தட்ட 0.7% பரப்பளவை கொண்டிருக்கிற, அதாவது 25 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இருக்கிற இந்த மத்திய தரைக்கடல் தான் இந்த உலகின் கடல்களிலேயே 5வது பெரிய கடல். ஏறக்குறைய 59 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டத்திட்டு நகர்வால அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து பிரிஞ்சு மத்திய தரைக்கடலா உருவாச்சுன்னு கருதப்படுது. சராசரியா 4,920 அடி ஆழம் இருக்கிற இந்த கடலோட 17,280 அடி ஆழத்தோட இருக்கிற கலிச்சோ டீப் அப்படிங்கிற புள்ளிதான் இந்த கடல்லேயே ரொம்பவும் ஆழமான பகுதியாகும். இந்த மத்திய தரைக்கடலோட ஒரு பகுதி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அப்படிங்கிற ஒரு குறுகிற நீர்வழி மூலம் அட்லாண்டிக் பெருங்கடலோட இணையுது. 712 வகையான மீன்கள் உட்பட ஏறக்குறைய 17,000க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாய் இந்த மத்திய தரைக்கடல் திகழுது. மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதிதான் இந்த கரீபியன் கடல். இது ஏறக்குறைய 27,54,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இருக்கிற இந்த கரீபியன் கடல் தான் இந்த உலகத்துல 4வது பெரிய கடலா திகழுது. உலகத்துல இருக்கிற 14% திட்டுக்களை கொண்ட இந்த கரீபியன் கடல் ஏறக்குறைய 16 கோடி முதல் 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு கருதப்படுது. சராசரியா 7,200 அடி ஆழம் இருக்கிற இந்த கடலோட 25,216 அடி ஆழத்தோட இருக்கிற கேமன் ட்ரோ, அதாவது கேமன் தொட்டி அப்படிங்கிற புள்ளிதான் இந்த கடல்லேயே ரொம்பவும் ஆழமான பகுதியாகும். இந்த உலகத்துல 2வது பெரிய பவளப்பாறையான கிரேட் மெக்சிகன் ரீஃப் இந்த கடல்ல தான் இருக்குது. ஆண்டு முழுமையுமே சூரிய ஒளிப்படும் பகுதியாக இந்த கடல் பகுதி இருக்கிறதால இதோ அழகான பகுதிகளும் தீவுகளையும் கொண்டிருக்கிறதால இன்னைக்கு உலகளவுல பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் செய்யுது. பல வகையான மீன்கள் மற்றும் 1,400க்கும் மேற்பட்ட கடற்பாலூட்டிகளுக்கும் மற்றும் உள்பட 12,000 இத்துக்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாய் இந்த கரீபியன் கடல் திகழுது. தெற்கு சீனா, இந்தோசீனா தீபகற்பம், மலேசியா, தைவான், பிலிப்பைன்ஸ் மற்றும் இன்னும் பல தீவுகளுக்கு இடையே அமைஞ்சதுதான் இந்த தென்சீன கடல். ஏறக்குறைய 36,85,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இருக்கிற இந்த தென்சீன கடல் தான் இந்த உலகத்துல 3வது பெரிய கடலா இருக்குது. ஏறக்குறைய 1.7 கோடி முதல் 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தென்சீன கடல் உருவாக தொடங்கிச்சுன்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க.
சராசரியா 3975 அடி ஆழம் இருக்கிற இந்த கடலோட 16,456 அடி ஆழத்தோட இருக்கிற சவுத் சீனா பேஷின் அப்படிங்கிற தென்சீன கடல் படுகை அப்படிங்கிற புள்ளிதான் இந்த கடல்லேயே ரொம்பவும் ஆழமான பகுதியாகும். ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மீன் இனங்களையும் 600க்கும் மேற்பட்ட வகையான பவளப்பாறைகளின் தாயகமாவும் இந்த தென்சீன கடல் விளங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அரேபியன் சீ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அரபிக்கடல் தான் ஏறக்குறைய 38,62,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இருக்கிற உலகத்துல இரண்டாவது பெரிய கடலா இருக்குது. ஏறக்குறைய 4.5 கோடி முதல் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு கருதப்படுது. சராசரியா 8,969 அடி ஆழம் இருக்கிற இந்த கடலோட 19,028 அடி ஆழத்தோட இருக்கிற வீட்லி டிப் அப்படிங்கிற புள்ளிதான் இந்த கடல்லேயே ரொம்பவும் ஆழமான பகுதியாகும். திமிங்கலங்கள், சுறாக்கள், மத்திகள், சோக்கோரா, கடல் ஆமைகள் மற்றும் உள்ளிட்ட ஏறக்குறைய 1769க்கும் மேற்பட்ட கடல் இனங்களுக்கு வாழ்விடமா இந்த அரபிக்கடல் விளங்குது. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கடல்கள்ல அது ஏறக்குறைய 47,91,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட இந்த கோரல் சீ அப்படிங்கிற பவளக்கடல் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடலாகும். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 30,000 அடிக்கும் கீழே இருக்கிற இந்த பவளக்கடல் அப்படிங்கிற இந்த கடல்ல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பேரியர் ரீஃப் அப்படிங்கிற பவளப்பாறை உள்பட ஏராளமான பவளப்பாறைகளோட வாழ்விடமா திகழதான் இந்த பேரே வந்துச்சு. ஏறக்குறைய 4.8 கோடி முதல் 5.8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கடல் உருவாக தொடங்கிச்சுன்னு புவியியல் வல்லுநர்களால கருதப்படுது. சராசரியா 7,854 அடி ஆழம் இருக்கிற இந்த கடலோட 29,986 அடி ஆழத்தோட இருக்கிற போகின்வில்லி அப்படிங்கிற புள்ளிதான் இந்த கடல்லேயே ரொம்பவும் ஆழமான பகுதியாகும். பவள பாறைகளுக்கு மிகப்பெரிய தாயகமாக திகழ்ற இந்த பவளக்கடல் ஏறக்குறைய 7,000க்கும் மேற்பட்ட கடல் இனங்களுக்கு வாழ்விடமா இந்த பவளக்கடல் திகழுது. இந்த உலகத்துல இயற்கையாவோ இல்ல செயற்கையாவோ பல துளைகள் அதாவது பள்ளங்கள் இருக்குது. அது விண்கல் வீழ்ச்சி இயற்கை நிகழ்வுகளாலேயோ மனிதர்களோட தேவை காரணமாவோ இந்த பள்ளங்கள் பலதும் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல மனிதர்களால தோண்டப்பட்ட பள்ளங்கள் அல்லது துளைகளை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இந்த பூமியில இருக்கிறதுலேயே அதிக ஆழமான மனிதர்களால தோண்டப்பட்ட முதல் 10 துளைகளைத்தான் இன்னைக்கு வீடியோவுல பார்க்க போறோம். தென்னமெரிக்க கண்டத்துல இருக்கிற சிலி நாட்டோட வடக்கு பகுதியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி சுரங்கம்தான் இந்த சுகிகாமாட்டா. 1870ஆம் ஆண்டுல சிலியில இருக்கிற சுமாரா கடல் மட்டத்திலிருந்து 9,350 அடி உயரத்துல இருக்கிற கலாமா நகருக்கு அருகில காப்பர் அப்படின்னு அழைக்கப்படுற தாமிரத்திற்காக தோண்டப்பட்டதுதான் இந்த சுரங்கம். ஆனா 1957ல தான் எக்ஸோடிகா டெபாசிட் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு பெரிய தாமிர வைப்பு இங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதன் விளைவா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மொத்தமான தாமிர உற்பத்திய கொண்ட சுரங்கமா மாறிடுச்சு. கென்னக்காட் தாமிர சுரங்கம் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த பிங்காம் கேன்யான் சுரங்கமானது அமெரிக்காவுல உட்டாஹ் சால்ட் லேக் சிட்டிக்கு அருகிலே இருக்கிற இந்த தாமிர வைப்பு சுரங்கமானது மனிதனால உருவாக்கப்பட்ட ஓபன் பிட் மைன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு திறந்தவெளி சுரங்கமாகும். 1848ஆம் ஆண்டுல இந்த பகுதியில தாமிர இருப்பு இருக்கிறதா சகோதரர்களான சான்ஃபோர்ட் மற்றும் தாமஸ் பிங்காம் அப்படிங்கிற இருவர் தான் கண்டுபிடிச்சாங்க. சுரங்கமானது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் அகலத்தோட ஏறக்குறைய 2000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த சுரங்கமானது சுமார் 3900 அடி ஆழம் கொண்டிருக்குது. இதனால தான் இந்த சுரங்கம் இந்த பூமியில 9வது ஆழமான துளையா கருதப்படுது. துணை அணுத்துகள்களான நியூட்ரினோக்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அண்டார்டிகாவுல ஏறக்குறைய 27.9 கோடி அமெரிக்க டாலர் செலவுல ஐஸ் கியூப் நியூட்ரினோ ஆய்வகமானது துவங்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டு தன்னோட ஆய்வுகளை மேற்கொண்டு வருது. ஆனாலும் இந்த ஆய்வகத்தோட துளையானது சுமார் 7,920 அடி ஆழம் கொண்டதால இந்த பட்டியல்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஜப்பானிய மொழியில பூமி அப்படின்னு பொருள்படும் சிக்யூ அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய அறிவியல் துளையிடும் கப்பல் ஆகும். 2002ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் 2012ஆம் ஆண்டு சிக்யூ அதிகாரப்பூர்வமாக கடல் மட்டத்திலிருந்து சுமார் 25,390 அடி ஆழத்தில் அடைந்து துளையிடும் சாதனையை படைச்சது. இந்த துளையே உலகத்தோட 7வது ஆழமான துளையாக கருதப்படுது.
பூமியின் மேலடுக்கு மற்றும் கண்டத்திற்கு பெயர்ச்சி போன்ற பல நிகழ்வுகள் இந்த பாதிப்புகளை கண்டறிவதற்காக கடலுக்கடியில் உள்ள மேலடுக்குகளை துளையிட்டு மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்வதுதான் இந்த ஆழ்கடல் அறிவியல் துளையிடும் கப்பலுக்கு முக்கியமான சேவையாகும். 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஜியோதெர்மல் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனமானது இங்கிலாந்தில் உள்ள கார்ன்வாலில் நிலத்தடி சூடான பாறைகளில் இருந்து மின்சாரம் பெறும் நம்பிக்கையில் துளையிட துவங்கியது. இதனால் இந்த நிறுவனம் 8000 அடியில ஒன்றும் 14780 அடியில மற்றொன்றும் அப்படின்னு 2 துளைகளை உருவாக்கிச்சு. இப்படி தோண்டப்பட்ட இந்த துளையானது உற்பத்தி கிணறு மண்ணிலிருந்து ஏறக்குறைய 17306 அடி ஆழமும் ஊசி கிணறு ஏறக்குறைய 7850 அடி ஆழமுள்ள 2 துளைகள் உருவாக்கப்பட்டுச்சு. மொத்தமா 16000 அடி ஆழத்தோட பூமியில இருக்கிற ஆழமான துளைகள்லேயே 6வது பெரிய துளையாகும். கேடிபி போர்வோல் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த கான்டினென்டல் டீப் ட்ரில்லிங் புரோகிராம் ஆஃப் ஜெர்மனி அப்படிங்கிற இது 1987 முதல் 1995ஆம் ஆண்டு வரையில நடைபெற்ற பவேரியாவின் விண்டிஷெசன்பாக் அருகே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு அறிவியல் துளையிடும் திட்டமாகும். இது சுமார் 29859 அடி கொண்ட இந்த துளைதான் இந்த உலகத்துல இருக்கிற 5வது பெரிய துளையாகும். 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரையில இந்த துளைகள் நிலதிர்வு ஆழமான ஆய்வகத்தை நிறுவி ஆய்வு செஞ்சு வந்துச்சு. 1972 மற்றும் 1974க்கும் இடையில லோன் ஸ்டார் தயாரிப்பு நிறுவனத்தால தோண்டப்பட்ட இது ஒரு காலத்துல மிகவும் ஆழமான குழியாக இருந்த இந்த பெர்தா ரோஜர்ஸ் கிணறு ஒரு இயற்கை எரிவாயு வைக்ககளை தேடுவதற்காக ஒக்லாஹோமாவின் வாஷிடா கவுண்டியில் தோண்டப்பட்டதாகும். ஏறக்குறைய 31441 அடி ஆழமான இந்த துளையானது அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் 13, 1974ஆம் ஆண்டு உலக சாதனை படைச்சது. இன்னைக்கு இது இந்த உலகத்தோடு 4வது பெரிய ஆழமான துளையா இருக்குது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு அழைக்கப்படுற மெக்சிகோ வளைகுடாவுல 2001ஆம் ஆண்டு தென்கொரியாவின் ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸால அமைக்கப்பட்டுள்ள டீப் வாட்டர் ஹோரிஜான் அப்படிங்கிறது 2001 முதல் செப்டம்பர் 2013 வரையில பிரிட்டிஷ் பெட்ரோலியத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. இது ஏறக்குறைய $56 கோடி செலவுல உருவாக்கப்பட்ட கடலோர துளையிடும் ஆய்வுக்கூடமாகும். டெக்சாஸ் கடற்கரையில உள்ள கீத்லி கேன்யானில் இது தோண்டும்போது உலகின் மிக ஆழமான ஏறக்குறைய 35050 அடி ஆழம் கொண்ட எண்ணெய் கிணறு தோண்டி வரலாறு படைத்தது. இந்த ரிக் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஏறக்குறைய 600 கோடி பேரல்கள் எண்ணெய் வளம் கொண்டதாக கணக்கிடப்பட்டுச்சு. துரதிர்ஷ்டவசமாக இது துவங்கிய சில மாதங்களிலேயே எண்ணெய் கசிவை ஏற்படுத்தி பேரழிவு, அபாயகரமான வெடிப்பு ஆகியவையால ஏறக்குறைய 500 கோடி பேரல் மதிப்புள்ள எண்ணெய் கடலில் கொட்டி மிகவும் மோசமான ஒரு வரலாற்று சாதனையையும் படைச்சதுன்னு கூறப்படுது. ரஷ்யாவுல சாகலின் பகுதியில சாகலின் மை 1 அப்படிங்கிற திட்டம் துவங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு ஜனவரி 28 அன்னைக்கே ஏறக்குறைய 40502 அடி ஆழத்தை எட்டியது. இதைத் தொடர்ந்து இஜெட்-44 சாய்வோ அப்படிங்கிற கிணறு சுமார் 40604 அடி கிடைமட்டமான ஆழத்தை எட்டி மற்றொரு சாதனையை படைச்சது. இந்த சாதனையானது நவம்பர் 2017 அன்னைக்கு 49000 அடி நீட்டிக்கப்பட்டு புதிய உலக சாதனையை படைச்சது. கிடைமட்டமான துளையாக இருக்கிறதால தான் இந்த துளையானது இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஏறக்குறைய 40230 அடி ஆழம் உள்ள இந்த கோலா சூப்பர் டீப் போர்வோல் தான் உலகின் மிக ஆழமான துளை அப்படிங்கிற இந்த பட்டியல்ல முதல் இடம் வகிக்குது. 1979ஆம் ஆண்டு பெர்தா ரோஜர்ஸோட சாதனையை முறியடிச்சு மனிதனோட முயற்சியால செயற்கையாக உருவாக்கப்பட்ட துளை அப்படிங்கிற சாதனையை படைச்சது. இது சோவியத் ஒன்றியம் பூமியின் மேல்லோட்டு பகுதியில உருவாக்கப்படும் மிக ஆழமான துளையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சிதான் இந்த கோலா சூப்பர் டீப் போர்வோல். துவங்கும் போது 49000 அடி ஆழத்திற்கு எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த துளையிடும் திட்டம் அதிகப்படியான வெப்பநிலை மற்றும் துளையிடுவதை கடினமாக்கிய விஸ்காஸ் ராக் அப்படிங்கிற பிசுபிசுப்பான பாறை அடுக்கு போன்றவை காரணமாய் இந்த திட்டம் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 28வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.